வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ஆட்டம் ஹெக்ஸகன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இது மொத்தமா நம்ம 4 ரோவா செஞ்சிருக்கோம். இது ஃபுல்லாவே வந்து ட்ரபிள் குரோஷியாவும் ஹாஃப் ட்ரபிள் குரோஷியால நம்ம செஞ்சிருக்கோம். இதனுடைய ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அது பார்த்து கூட நீங்க கத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு 4 மில்லிமீட்டர் ஹூக்கும் இந்த 2 கலர் யார்ன் எடுத்திருக்கேன். மேஜிக்கல் ரிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேஜிக்கல் ரிங் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ப்ளிட் நாட்டை லூஸாக போடுறது தான் மேஜிக்கல் ரிங். இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி வச்சு நடுவில் இருக்க லூப்பை பிடிச்சி இழுங்க, அவ்வளோதான். இதுதான் மேஜிக்கல் ரிங். இந்த ஹோலை மட்டும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இங்கேருந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். 3 செயின் போடலாம். இங்கே இந்த ஹோலை மட்டும் இப்படி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. 1 2 3 3 செயின் போட்ட பிறகு இந்த ஹோலில் 2 ட்ரைபிள் குரோஷே போடலாம். ட்ரைபிள் குரோஷேனா இந்த மாதிரி 2 வாட்டி சுற்றிட்டு இப்படி உள்ளே விட்டு 2 ஜாயின் பண்ணுறது தான் ட்ரைபிள் குரோஷே. ஃபஸ்ட்டு 2 லூப், மறுபடியும் 2 லூப், அப்புறம் 2 லூப், மாதிரி 3 வாட்டி ஜாயின் பண்ணுறது தான் ட்ரைபிள் குரோஷே. இதே மாதிரி இன்னொரு வாட்டி போடலாம். 2 வாட்டி சுற்றிட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி ஒன்று 2 3 வாட்டி. டபுள் குரோஷேனா நம்ம 2 வாட்டி லூப் ஃபார்ம் பண்ணுவோம். ட்ரைபிள் குரோஷேல 3 வாட்டி லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இப்போது இங்கே ஒரு செயின், இந்த ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டது ஒரு ட்ரைபிள் குரோஷேக்கு சமம். அப்புறம் இந்த ஒரு செயின் போட்டு மறுபடியும் இங்கே 3 ட்ரைபிள் குரோஷே போடலாம். 2 வாட்டி சுற்றிட்டு இதே ஹோல்ஸில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி 2 ஜாயின் பண்ணிடலாம். 1 2 வாட்டி சுற்றி மூணு. மூணு வாட்டி ட்ரைபிள் குரோஷே போட்டிருக்கோம். மறுபடியும் ஒரு செயின், மறுபடியும் இதே மாதிரி 3 வாட்டி ட்ரைபிள் குரோஷே போடலாம். மொத்தம் நம்மளுக்கு இங்கே இந்த மாதிரி 3 ட்ரைபிள் குரோஷே 6 வரணும். இப்போ நம்ம 2 செட்டாக போட்டிருக்கோம். இன்னும் மீதி வந்து 4 செட் ட்ரைபிள் குரோஷே இதே மாதிரி இந்த இதில் போடலாம். ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் 3 ட்ரைபிள் குரோஷே, ட்ரைபிள் குரோஷே போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு மறுபடியும் 3 ட்ரைபிள் குரோஷே இதே மாதிரி இது ஃபுல்லாக இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போடலாம். நம்ம 3 வாட்டி போட்டு முடிச்சிருக்கோம். 3 வாட்டி இதே மாதிரி போடலாம். ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். 6 செட்டு போட்டிருக்கோம். 3 ட்ரைபிள் குரோஷியா, ஒரு ட்ரைபிள் குரோஷிக்கும் நடுவில் ஒரு செயின் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த ரவுண்டை ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு செயின் போட்டு நம்ம இங்கே கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். இங்கேருந்து 3வது செயினில் போய் 3வது செயினில் கலர் ஸ்ப்ளிட் ஸ்டிச்சால் ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான், சேஞ்ச் பண்ணியாச்சு. இதை நம்ம கட் பண்ணிடலாம். நம்மளோட அடுத்த ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் போட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம செகண்ட் ரவுண்ட் வந்து இந்த 1 செயின் ஸ்பேஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இங்கே ஃபஸ்ட் 1 செயின் ஸ்பேஸ்க்கு வரலாம். அதுக்கு இங்கே ஒரு ட்ரைபிள் குரோஷே மேலேயும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு வரலாம். இங்கே 1 2 ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு இந்த ஸ்பேஸ்க்கு நம்ம வந்தாச்சு. இங்கே இந்த ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து 4 செயின் போடலாம். 4 செயின். இது வந்து ஒரு ட்ரைபிள் குரோஷேக்கு சமம்.
4 செயின் போட்டு 2 treble crochet இங்க போடலாம். அதே மாதிரி 2 வாட்டி சுத்திட்டு இந்த ஸ்பேஸ்ல நம்ம ஹூக்க விட்டு ரெண்டா ஜாயின் பண்ணலாம். 2 இன்னொரு வாட்டி. இப்போ நம்ம இந்த 4 செயின் போட்டது ஒரு treble crochetக்கு சமம். நம்ம கிட்ட இங்க 3 treble crochet இருக்கிற மாதிரி கணக்கு. இங்க ஒரு செயின் போட்டு மறுபடியும் இதே ஸ்பேஸ்ல 3 treble crochet போடலாம். நம்ம நார்மலா granny square எப்படி வர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஒரு ஸ்பேஸ்ல தான் வர்க் பண்ண போறோம். இந்த ஒரே ஸ்பேஸ்ல 3 treble crochet ஒரு செயின் 3 treble crochet நம்ம போடுறது இருக்கும். 2 அப்புறம் 3வது. மூணு treble crochet ஒரு செயின் 3 treble crochet நம்ம இங்க போட்டாச்சு. இங்க வந்து அடுத்த ஸ்பேஸ்க்கு நம்ம வர்க் பண்ணலாம். அடுத்த ஸ்பேஸ்க்கு போறதுக்கு ஒரு செயின் போட்டு மறுபடியும் இந்த ஸ்பேஸ்ல 3 treble crochet ஒரு செயின் 3 treble crochet போடலாம். இந்த ஸ்பேஸ்ல ஒரு செயின் மறுபடியும் 3 treble crochet ஒரு செயின் மறுபடியும் 3 treble crochet இந்த ஸ்பேஸ்ல நம்ம போட்டாச்சு. அடுத்த ஸ்பேஸ்க்கு போறதுக்கு ஒரு செயின் போட்டு மறுபடியும் அடுத்த ஸ்பேஸ்ல இதே மாதிரி 3 treble crochet ஒரு செயின் 3 treble crochet னு இந்த full ரவுண்டையும் நம்ம ஃபில் பண்ணலாம். ஒரு ஸ்பேஸ்லயும் நம்ம ஃபர்ஸ்ட் 6 ஸ்பேஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்சது. 2 ஸ்பேஸ் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். மீதி ஸ்பேஸும் ஃபில் பண்ணலாம். நம்ம இது ஃபுல்லா போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த ரவுண்ட் ஜாயின் பண்ணிடலாம். முன்னாடி நான் இங்க கலர் சேஞ்ச் பண்ண போறேன். இங்க நம்ம ஃபர்ஸ்ட் 4 செயின் போட்டோம் இல்லையா, இதுல 4வது செயின்ல ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிட்ச் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இந்த நூலை இழுத்து விட்டுடுங்க. இழுத்தா டைட் ஆயிடும். அவ்வளவுதான். இங்கிருந்து நம்ம அடுத்த ரவுண்ட் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வர்க் பண்ண இந்த yarn கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு தேர்ட் ரவுண்டும் இந்த ஸ்பேஸ்ல தான் நம்ம வர்க் பண்ண போறோம். நமக்கு இங்க டோட்டலா 12 ஸ்பேஸ் நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. இந்த 12 ஸ்பேஸ்லயும் நம்ம வர்க் பண்ண போறோம். இந்த ஸ்பேஸ்க்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்க்கு நம்ம வந்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு treble crochet மேலயும் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிட்ச் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஸ்ப்ளிட் ஸ்டிட்ச் போட்டு அந்த ரோக்கு வந்துடலாம். 2 3 ஸ்ப்ளிட் ஸ்டிட்ச் போட்டு நம்ம இந்த ஸ்பேஸ்க்கு வந்தாச்சு. இந்த ஸ்பேஸ்ல நம்ம இதே மாதிரி வர்க் பண்ணலாம். 4 செயின் வந்து ஒரு treble crochetக்கு சமம். 4 செயின் போட்ட பிறகு இங்க 2 treble crochet போடலாம். ரெண்டு treble crochet நமக்கு மொத்தமா 3 treble crochet இங்க இருக்கு. மறுபடியும் ஒரு செயின் போட்ட பிறகு மறுபடியும் இதே மாதிரி 3 treble crochet இங்க போடலாம். 3 treble crochet ஒரு செயின் மறுபடியும் 3 treble crochet நம்ம போட்டுருக்கோம். இங்க மறுபடியும் ஒரு செயின் போட்டு இந்த ரெண்டாவது ஸ்பேஸ்ல நம்ம இங்க 2 treble crochet போட போறோம். பாருங்க 2 வாட்டி சுத்திட்டு இந்த ஸ்பேஸ்ல 2 treble crochet போடலாம். 1 2 treble crochet மறுபடியும் இங்க ஒரு செயின் போட்டு மறுபடியும் இந்த 3 treble crochetக்கும் இந்த 3 treble crochetக்கு நடுவுல இருக்க இந்த ஸ்பேஸ்ல இங்க வர்க் பண்ண மாதிரி 3 treble crochet ஒரு செயின் 3 treble crochet போடலாம். ஒரு செயின் 3 treble crochet ஒரு செயின் 3 treble crochet னு இந்த ஸ்பேஸ்ல நம்ம போட்டாச்சு. அப்புறம் அடுத்த ஸ்பேஸ்க்கு போறதுக்கு ஒரு செயின், இதுக்கு அடுத்த ஸ்பேஸ்ல இந்த ஸ்பேஸ்ல 2 treble crochet போடலாம். 2 treble crochet ஒரு செயின்
மறுபடியும் அடுத்த ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செயின் போட்டு அதே மாதிரி 3 treble crochet ஒரு செயின் மறுபடியும் 3 treble crochet அடுத்த ஸ்பேஸில் இந்த செட்டுக்கும் நடுவில் இருக்க இந்த ஸ்பேஸில் 2 treble crochet மறுபடியும் இதில் 3 treble crochet ஒரு செயின் 3 treble crochetன்னு இதே மாதிரி இந்த மொத்தம் ஸ்பேஸையும் இதே மாதிரி ஃபில் பண்ணிட்டு வரலாம். ஒரு செட் treble crochet முடிச்சு அடுத்த செட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செயின் போட்டு போகணும். நம்ம இந்த ரவுண்ட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக ஹெக்ஸகன் ஷேப் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இங்கே நம்ம 2 செயின் போட்டு 2 treble crochet போட்டு முடிச்சிருக்கோம். ஒரு செயின் போட்டு இந்த ரவுண்டை ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் இங்கே கலர் சேஞ்ச் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த 4 செயின் போட்டோம் இல்லையா, இதில் 4வது செயினில் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச். அவ்வளோதான். இந்த பின்னாடி இந்த நூலை இழுத்து டைட் பண்ணிவிடுங்க. நம்ம போட்டாச்சு. இங்கேருந்து நம்ம அடுத்த ஸ்டிச்சஸ் ரவுண்ட் போட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த பழைய நியானை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம இதே மாதிரி எப்போவுமே ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த ஸ்பேஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம இந்த ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டுட்டு இந்த ஸ்பேஸ்க்கு வந்துடலாம். 3 ஸ்ப்ளிட் ஸ்டிச்சை போட்டு இந்த ஸ்பேஸ்க்கு வந்தாச்சு. இந்த ரவுண்டில் நம்மளுக்கு மொத்தமாக 18 ஸ்பேசஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 18 ஸ்பேஸ்லேயும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போது நம்ம இந்த ரவுண்ட்லேருந்து நம்ம half treble crochet போட போகிறோம். இங்கே நார்மலாக போடுற மாதிரி 3 செயின் போடலாம். 3 செயின் போட்டு half treble crochet 2 போடலாம். half treble crochetயும் நார்மலாக வந்து treble crochet போடுற மாதிரி 2 வாட்டி சுற்றிட்டு உள்ள ஹுக் விட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இந்த 3 வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த 3 அப்படியே ஒன்றா ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் half treble crochet. treble crochet வந்து 2 ஜாயின் பண்ணுவோம். half treble crochet ஃபஸ்ட்டு 2 அதுக்கப்புறம் 3 ஜாயின் பண்ணுவோம். இன்னொரு வாட்டி போடலாம். 3 வாட்டி சுற்றிட்டு 2 வாட்டி சுற்றிட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி ஃபஸ்ட்டு 2 மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3 லூப்பை ஒரேடியாக ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்மக்கிட்ட 3 half treble crochet இருக்குது. ஒரு செயின் போட்டு மறுபடியும் 3 half treble crochet போடலாம். 2 வாட்டி சுற்றிட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி ஃபஸ்ட்டு 2 மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மீதி 3 ஒரேடியாக ஜாயின் பண்ணுங்கள். இன்னொரு வாட்டி போடலாம். ஃபஸ்ட்டு 2 லூப் மறுபடியும் 3 லூப் 2 வாட்டி போட்டிருக்கோம். இப்போ இன்னொரு வாட்டி போடலாம். 2 வாட்டி சுற்றிட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி அப்புறம் 3 ஒரேடியாக ஜாயின் பண்ணலாம். நம்ம 3 half treble crochet ஒரு செயின் 3 half treble crochet நம்ம போட்டிருக்கோம். இந்த கார்னருக்கும் நடுவில் 2 ஸ்பேஸ் இருக்குது. அந்த 2 ஸ்பேஸில் 2 half treble crochet போடலாம். ஒரு செயின் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் ஒரு 2 half treble crochet ரெண்டு வாட்டி சுற்றிட்டு அந்த நடுவில் இருக்க 2 ஸ்பேஸில் மட்டும் 2 half treble crochet போடுவோம். 2 half treble crochet அப்புறம் ஒரு செயின் மறுபடியும் 2 half treble crochet. ஒரு செயின் போட்டு இந்த கார்னர்ஸில் மட்டும் 3 half treble crochet ஒரு செயின் மறுபடியும் 3 half treble crochetன்னு நம்ம ஃபில் பண்ணுவோம். ஒரு செயின் மறுபடியும் 3 half treble crochet. நம்ம கார்னரில் 3 half treble crochet ஃபில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கார்னருக்கும் நடுவில் 2 ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த 2 ஸ்பேஸில் 2 half treble crochet போடுவோம். ஒரு செட்டுக்கும் நம்ம போகும்போது ஒரு செயின் போடுவோம். இதே மாதிரி நம்ம இந்த ஃபுல் ரவுண்டையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம்.
இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சாச்சு. இந்த ரவுண்டை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட 3 செயினில் 3வது செயினில் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை ஜாயின் பண்ணிடலாம். ஒரு செயின் போட்டு கொஞ்சம் நூலை விட்டு கட் பண்ணிடுங்க. இந்த யானை இழுத்துடுங்க. இது பிடிச்சி இழுத்தா அவ்வளோதான், டைட் ஆகிடும். நம்ம முடிச்சாச்சு. இந்த நூலெல்லாம் crochet நீடலால் நம்ம பின் பக்கம் தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இதனுடைய ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது பார்த்துக்கோ நீங்கள் கற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டவுட்டை கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.